ஸ்டிச்சிங் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் டிப்ஸு. நிறைய பேர் வந்து என்னென்னா கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிச்சில் வந்து அங்கங்கே வந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பின்னாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்டில் இப்படி வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து ஸ்டிச்சஸ் போடணுமோ அது பக்கத்தில் வந்து இப்படி வந்து செக்யூர் பின் வந்து ஃபஸ்ட்டே பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண நம்ம ஒவ்வொரு பின்னாக வந்து கழட்டிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து அந்த தையல் ஷேப் வந்து அதே மாதிரி வரும். அண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா துணி வந்து மூவ் ஆகாது. ஸோ அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வந்து செக்யூர் பின் வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா துணி வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது. ஸோ ஸ்டிச்சுமே வந்து இதில் இப்படி இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்படி சுற்றி போட்டுட்டு அப்புறமா தேவையில்லாத வந்து சைட் பீசஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து துணி வந்து ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக விழும். அதே மாதிரி துணி வந்து எங்கேயுமே அசையாது. ஸோ புதுசாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சேஃப்டி பின் வந்து எல்லா பக்கமே வந்து சேஃபாக குத்திக்கோங்க, கையில் குத்திக்காதீங்க. சேஃபாக பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் வந்து அழகாக இருக்கும்.